ஆனி மாத பலன். ஆனி மாதம் 15/6/2025 முதல் 16/7/2025 வரை ஆனி மாதம் மிதுன மாதம்னு பேர். முகூர்த்த நாட்கள் 2ஆம் தேதி, 13, 18, 23 4 நாள் தான் அதில் முகூர்த்த நாள் இருக்குது. மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன் புதன் குருவும், சிம்மத்தில் செவ்வாய் கேத்துவும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவான். இதான் இந்த மாத கிரகநிலை. இந்த கிரகநிலை மாறிட்டே இருக்கும். கடகத்துக்கு புதன் போயிடுறார் 8ஆம் தேதி, 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு சுக்கிரன் போயிடுறார். உள்மாற்றம் இந்த 30 நாளில் மாற்றம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருப்பேங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயோடு கேத்து. ராசியாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல கேத்துவோடு இருக்கார். இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்தில் செவ்வாயோடு கேத்து இருக்குச்சு. குழந்தை வளர்ப்பில் அக்கறை. குழந்தைன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய வம்சாவளி இல்லையா, நம்ம வம்சத்தை காப்பாற்றுறதுக்கான பிறக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் வளர்ப்பில் அக்கறை. அவங்களுக்கு என்ன பண்ணால் நல்லதோ அதை பண்ணுங்க. உயர்கல்வியில் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன விருப்பம் அதை பூர்த்தி பண்ண வேண்டும். டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவர்களோடு ஒற்றுமையாக போகணும். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி. இப்போ வீடு நிலம் வாங்குறீங்க, ஜாக்கிரதையாக டாக்குமெண்ட் பார்த்து வாங்குங்க. விற்கிறீங்க, நல்லவங்களுக்கு விருங்க. விற்பதும் வாங்குவதும் எச்சரிக்கை. செவ்வாய் கேத்துவோடு இருக்கிறதுனால. இந்த செவ்வாய் என்ற கிரகம்தான் நிலபுலன்களுக்கெல்லாம் அதிகாரி. தோட்டம்லாம் வாங்குறீங்கன்னா, மாந்தோப்புலாம் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்கணும். வாங்கக்கூடாதான் இல்லை, வாங்கலாம், தாராளம் வாங்கலாம். அப்போது நமக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம கிரகத்தை பார்த்து, இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம். மிதுன மாதத்தில் ரிஷபராசிக்கு ராஜயோகம். மிதுன ராசி ராஜயோகம். இப்போ என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகிடும். என்ன பண்ணாலும் நல்லா ஆகிடும். என்ன பண்ணாலும் நன்னா ஆகிடும்னுச்சே. நேர்மை சத்தியமாக பண்ணுகின்ற பொழுது அது அதிக நன்மையும், தப்பான வழிக்கு போச்சா அதிக தீமையும் கொடுத்துரும். கிரகங்கள் ரொம்ப நன்னா இருக்குது, அதிக சாதகமான நிலைமையில் இருக்குது. இந்த சாதகமான நிலைமையில் வச்சே அதை தான் நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது செய்கிற இடத்துல குரு பகவான் இருக்குச்சு. இந்த மிதுன மாதம், ஆனி மாதம் ரொம்ப நன்னா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன ராசிக்கு உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமை. சகோதர பாவத்தில் செவ்வாய், சகோதரக்காரகன் பாம்போடு இருக்கார். உடன் பிறந்தவர்களோடு, ஆண் பெண்ணே கிடையாது இதில், ஜாக்கிரதை. கருத்து வேறுபாடு ஏற்படுமானால் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார். மருந்து மாத்திரை ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. சொல்கிற பேச்சை கேளுங்க. அப்பா அம்மாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம். படிப்பில் அதிக அக்கறை. படிப்பில் அதிக அக்கறை அப்படின்னா நன்னா படின்னு அர்த்தம். சரியாக படிக்கலை அப்படின்னாக்கா அந்த கிரகம் தப்பான ரூட்டை தான் கொடுக்கும். ஆனி மாதம் கிரகங்களுடைய தன்மை நன்றாக இல்லைன்னா நம்ம நன்னாக்கிறதுக்கு தான் வழி சொல்லித்தரோம். பெருமாளை போய் சேவிக்கும், லட்சுமி நரசிம்மரை சேவிக்கும், முருகப்பெருமானை சேவிக்கும். இதெல்லாம் சேவிக்கச்சே நல்லா ஆகிடுவாங்க. கலப்படம். கடகராசி தன குடும்பஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் கேதுவோட. வேலையில் அதிக அக்கறை. வேலையில் பிரச்சனையே வரக்கூடாது. நம்மால் இல்லை, யாராலையும், நம்ம கீழே வேலை செய்கிறவங்களாலையும் வரக்கூடாது. கண்ணும் கருத்துமாக இருங்க. ஜீவனஸ்தானாதிபதி தன குடும்பஸ்தானத்தில் கேதுவோட. குடும்பத்தில் யாரிடமும் பகை வேண்டாம். யாரிடமும் பகை வேண்டாம். பகை நல்லதையே செய்யாது.
வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்திடும். பணம் கொடுக்கல் வாங்கச்சு ஜாகிரதையாக இருக்கும். கடன் கொடுத்துடாதீங்க, யாரும் கடன் வாங்கி தராதீங்க, ஷூரிட்டி கைது போடாதீங்க, நல்லவனாக இருங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, 99% பர்ஃபெக்டாக இருக்கலாம்ல. அப்போ கடகராசி நல்லா ஆகிடும். சிம்ம ராசி, ராசியில் செவ்வாய் கேத்து. சிம்மராசிக்கு பாக்கிய சுகபாகிய ஸ்தானாதிபதியானவர் செவ்வாய் கேத்துவோட இருந்தால் உடல்நலத்தில் அதிக அக்கறை. மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடு, கோவப்படாத, டென்ஷன் ஆகாது, பிபி ஏற்றிக்காதன்றார். இந்த பிபி ஏற்றிக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 11ஆம் இடத்தில் குரு வந்துட்டார். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். ராசியில் செவ்வாய் கேத்து, 7 ராகு. கணவன் மனைவி ஒற்றுமை. எதுவுமே தப்பாக பேசாதீங்க யாரை பற்றியுமே. அப்போ உங்களுக்கு கஷ்டமே வராதில்லை. ராசிக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது அந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் இன்னும் உஷாராக இருங்கன்னு சொல்கிறோம். கன்னியா ராசி கிரகநிலை சிறப்பாக இருக்கிறது. கிரகநிலை சிறப்பாக இருக்கின்ற போது மேன்மை சிறப்பாக இருக்கும், உயர்வு சிறப்பாக இருக்கும், நல்லது சிறப்பாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு தான், இந்த மாதத்துக்கு சொல்கிறோம். ஆனி மாதத்தில் கிடைக்கின்ற நன்மை அபரிமிதமாக இருக்கும். ராத்திரி தூக்கம் மட்டும் கரெக்டாக இருக்கட்டும். கன்னியாராசி ரொம்ப நேரம் அலையாதீங்க. 12 செவ்வாய் கேத்துறதுனால தூக்கம் கரெக்டாக இருக்கட்டும். ராத்திரி சாப்பிடாமல் தூங்காதீங்க. வயிற்றுக்கு ஆகாரம் எடுத்துக்கோங்க. வீடு நிலம்புலங்கள் டிரான்சாக்ஷன்லாம் மனச்சே கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பண்ணுங்க. செவ்வாய் 12 கேத்துவோடு இருக்கார். வீடு வாங்கி விற்கிறீங்க, நிலம் வாங்கி விற்கிறீங்க, இல்லை நம்மளே வாங்குகிறோம், ஜாக்கிரதை. துளாராசி என்பர்களே, கிரகநிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற பொழுது அதை நாம் அனுபவிக்க வேண்டும். சிறப்பாக இல்லைன்னா அனுபவிக்கக்கூடாது. பாக்கியஸ்தானத்தில் குரு, புத்திரஸ்தானத்தில் ராகு. குழந்தைகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுங்க. அவன் என்ன விரும்புகிறானோ அதை செய்வீங்க. நல்லதா தப்பாக இல்லை. மேன்மை நன்னாயிடும், கவலைப்பட வேண்டாம். புத்திரகாரகன் பாக்கியஸ்தானத்தில் இருக்குச்சு, உயர்வு சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருப்பான், கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி. இப்போ விருச்சிக ராசிக்கு கிரகங்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையில் இருக்குது. மந்தத்தன்மையில் இருக்கின்றதுன்னா பயந்துட போகிறோமா? நம்ம ஒரு மாதம் தானே, ஓடி போய்டும். எல்லாமே கிடுக்கிடுன்னு ஓடி போய்டும். சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்து எல்லாம் சரியாக போய்டும். ராசியாதிபதி செவ்வாய் கேத்துவோடு இருக்கார். அதான் உத்தியோகத்தில் கவனம். 10ஆம் இடம், அது ஜீவனஸ்தானம்னு பேர். யார்கிட்டையும் பகை வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. சாப்பிட்டோம், நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். விவசாயமாக நம்ம விவசாயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். படிப்பாக நம்ம படிப்பை நம்ம பார்த்துக்கிறோம். அப்படி இருந்துட்டால் கஷ்டமே வராது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு கிரகநிலை சிறப்பாக உள்ளது. சூரியன் குரு, ராசியை குரு பார்க்குறார், சூரியன் பார்க்கிறார். நல்ல கிரகம், ராஜகிரகம் பிரகஸ்பதி பார்க்கச்சே ராசி சிறப்பாயிடும். ராசியாதிபதியும் பார்க்கிறார். நல்ல சனி பகவான் இருக்கார். எல்லா கிரகமும் சிறப்பாக இருக்குது. அம்மா அப்பா மட்டும் உடம்பு பார்த்துக்கோங்க. தாய் தந்தையினு உடல்நலத்தில் அக்கறை. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன மருந்து மாத்திரை வேணும்னா வாங்கி கொடுங்க. சின்னதாக சர்ஜரி பண்ணணும்னா பண்ணுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சின்னதாக சர்ஜரி பண்ணுறாங்க அப்பா அம்மாக்குன்னு பண்ணுங்க, தப்பு கிடையாது. பண்ணால் நல்லது தானே, பண்ணால் க்யூரபிள் தானே, சரியாயிடுது இல்லை. இப்போ இந்த மாதத்தில் அது மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லது. மகர ராசி கிரகங்கள் சிறப்பாக இருக்குது. எல்லாத்துலேயும் கவனம் தேவை, அவ்வளோதான். இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, கவலைப்படாதீங்க. கவனமாக இருக்கின்ற பொழுது 8க்குண்டானவன் 6ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன். இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கு. உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு சக்தி பிறக்கும். நமக்கு தெரியாமலே நமக்கு ஒரு சக்தி வந்துடும். இதுவரை அந்த புத்தி தான் இருக்கும், அது பிரகாசமாயிடும். ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. கரெக்டாக நடக்கச்சே நமக்கு நன்மை அதிகமாக போகிறது. எல்லாத்தையும் சமாளிக்கின்ற ஆற்றல் வந்துடும், தைரியம் வந்துடும், பலம் வந்துடும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குச்சே, அதற்கான வழிமுறைகளை தேடி போகிறதுக்கு தான் கடவுளுடைய பிரார்த்தனை நமக்கு. அன்பார்ந்த கும்பராசினியர்களே,
இந்த கும்ப ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, சூரியன், 7க்கு உண்டான சூரியன். கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் அன்பு பாசம் அதிகமாகும். இதுவரை குழந்தை பிறக்காத தம்பதியாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நான் தம்பதியே இல்லை சார், பிரம்மச்சாரி, கன்னியா பெண் என்றால் திருமணம் ஆகும். இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய இது. ஆணி மாதத்தில் வரன் நிச்சயமாகும். உடனே 10 நாள்லேயே கல்யாணம் ஆகிடுமான்னு இல்லை, வரன் நிச்சயமாகும். படிப்பு மேன்மையாகும். பதவி உயர்வை கொடுக்கும். இந்த ஆணி மாதத்தில் அது ஒரு பெரிய பவர். தனம் அதிகமாகும். ஒரு நம்பிக்கை வந்துடும், இதை ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை. வேற என்ன வேணும் நமக்கு? அன்பார்ந்த மீனராசிரியர்களே, மீனராசிக்கு கிரகங்கள் பலமாக இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலமாக இருக்கின்ற கிரகம் கண்டிப்பாக நல்லதை பண்ணும். 6ஆம் இடத்துல 2, 9ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு இருக்கார். இந்த மாதத்தில் கவனிக்கச்சு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன உடல்நிலையோ அதற்கான டாக்டர், மருந்து, மாத்திரை. குரு சுகஸ்தானத்தில் இருக்கார். ராசியாக குரு நல்லா இருக்கார், கூட சூரியன் இருக்கார். க்யூரபிள். எப்பேற்பட்ட உடல்நலக்கும் டாக்டர் இருக்கார், மருந்து, மாத்திரை. சூரிய பகவான் ஸ்பெஷலிஸ்ட்டு. 6ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கார், நட்பு கிரகத்தோடு இருக்கார். எல்லாம் சரியாக போயிடும். இந்த மாதத்தில் எடுக்கின்ற ட்ரீட்மெண்ட்டு உதவியாக இருக்கும். பகவானுடைய பிரார்த்தனை உதவியாக இருக்கும். டெய்லியே அனுமாரை சேர்க்கலாம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை சேர்க்கலாம். உடல் பிணி போய்விடும், உடல் நலம் சரியாயிடும். 6 செவ்வாய் கேத்திருக்குச்சு, ஜாகிரதையாக உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவனர்களால் 12 ராசிக்காரர்களும் நன்றாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.